இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஏஐல கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ. இதில என்ன இருக்கு? இதில ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பாப்பாவும் இருக்கிறாங்க. இதில என்ன ஏஐல கிரியேட் பண்ண ஃபோட்டோ அப்டின்னா, இது வேற யாரும் இல்ல, எங்க அப்பாவும், எங்க அக்காவோட பாப்பாவும் தான். இதில என்ன ஏஐல கிரியேட் பண்றதுக்கு இருக்கு? 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தா கூட நல்லா இருக்கும்ல அப்டின்னு கேட்கலாம். எங்க அக்கா வந்து கல்யாணம் ஆகி கன்சீவா இருக்கும்போது, ஒரு 8வது மாசத்துல வந்து எங்க அப்பா வந்து அன்பார்ச்சுனேட்லி இறந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தாத்தா, பாட்டியோட பேரன், பேத்திகள் விளையாடும்போது, அத பார்க்கும்போது ஒரு ஆசையா இருக்கும். அத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அவங்க பண்ற சேட்டைகள், இதெல்லாம் பார்த்து அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்மளும் அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு அது குடுத்து வைக்கல. அந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ் குடுத்து வைக்கல. ஸோ இந்த மாரி 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்க்கணும், அவங்க விளையாடுறத பார்க்கணும், அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அப்பா இருந்திருந்தா பாப்பாவ எப்படி கொஞ்சிருப்பாங்களோ, அந்த மாரி ஒரு கிரியேஷன்ஸ்ல ஏஐ வந்து கிரியேட் பண்ணி இந்த ஃபோட்டோவ தந்திருக்கு. இத பார்த்தோனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திரும்பவும் அவங்க கிடைச்ச மாரி ஒரு ஃபீல் இருந்தது மனசுக்குள்ள. இது ஒரு செயற்கையா உருவாக்கப்பட்டாலும், இந்த மாரி இருந்திருக்கலாமோ, இந்த மாரிலாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, ஃப்யூச்சர்ல ஏஐ தான் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குரூப் ஃபோட்டோல ஒருத்தர் இல்ல அப்படின்னா, முந்திலாம் ஃபோட்டோஷாப்ல உட்காந்து அவங்களோட இமேஜ தனியா எடுத்து எடிட் பண்ணி சேர்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்ல. நம்ம ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தா, அந்த கரெக்டான ஒரு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உடனே வந்து அவுட்புட்டா நம்மளுக்கு குடுத்துரும் ஏஐ அப்படிங்கிற விஷயம். சில நேரங்கள்ல ஒரிஜினலா நம்மளுக்கு கிடைக்கலனாலும், ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற லெவல்ல வந்து ஏஐ நமக்கு குடுத்துரும். நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸு நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, நம்ம ஏஐ கிட்ட கேட்குறோம். நம்ம நினைப்போம், எதுக்கு ஃபோட்டோஷாப்ல உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு, ஒரு ஆளுக்கு காசு குடுத்து நம்ம ஏன் அத வந்து செஞ்சுட்டு, ஏஐட்ட சொன்னா ஒரு ஃபோட்டோ டக்குன்னு நம்மளுக்கு குடுத்துற போகுது, அப்படின்னு நம்மளுக்கு இப்போ மனசுல தோண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்த வந்து ஏஐ வந்து கிரியேட் பண்ணி குடுத்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா, அதே ஏஐ வச்சு என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு நல்ல விஷயம் பண்ண முடியும். ஒரு தவறான விஷயங்கள கூட வந்து அந்த நேரத்துல செய்ய முடியும். ஸோ ஏஐல வந்து நெறைய லிமிட்டட் ஆக்சஸ் மட்டும் குடுத்தாங்க அப்டின்னா, இப்போ இது மட்டும் தான் பண்ண முடியும். அந்த லிமிட்டட் ஆக்சஸ் குடுத்தாங்க அப்டின்னா, ஏஐ வச்சு எத வேணாலும் பண்ணலாம் அப்டிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியும். ஏஐ அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா, அது எதுக்கு எதுக்கு பயன்படுத்தணும்? நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு ஒரு நீடு, நம்மளுக்கு ஒரு கன்ஃப்யூஸா இருக்கு. ஒரு விஷயத்த பத்தி நம்மளுக்கு டீட்டெயிலா தெரியல அப்டின்னா, அதோட ஹெல்ப் நம்ம கேட்கலாம். ஓகே, எனக்கு வந்து இதில வந்து இது தெரியல. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, என்னென்ன லெசன்ஸ் இதில இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு பயன்படுத்தணுமோ, அதுக்கு மட்டும் ஏஐ பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு மனுஷனோட ஸ்கில்ஸ்க்கு முன்னாடி ஏஐ பெருசு அப்படிங்கிற லெவல் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கும். நெறைய பேரோட உழைப்பு வந்து ஏஐ சுரண்டுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவையே கிடையாது. நன்றி.